ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு நீதிமன்றத்துக்கான வேலைவாய்ப்பு. பல நாள் பல பேர் கேட்டுட்டு இருந்த வாய்ப்பு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் வரல. இன்றைக்கி, அதாவது பொங்கல் அன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீண்ட நாளாக பல பேரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூப்பர் வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். மொத்தம் 5 விதமான பதவிகள், 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18க்குள்ளே இருக்கணும், மேக்ஸிமம் 47க்குள்ளே இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்டெல்லாம் கிடையவே கிடையாது. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 71,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 13 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2024 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13/2/2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட். மொத்தம் 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. ஒரு இதில் 4 வேலைவாய்ப்புகளும், இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் 1 வேலைவாய்ப்புகளும் அறிவிச்சிருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டிரைவருக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் மட்டும் தனி நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 13 காலி இடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 71,900 இது இல்லாமல் ஸ்பெஷல் பே அலவன்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு வழங்குறாங்க. இந்த டிரைவர் வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? கூடவே லைட் மோட்டர் டிரைவிங் வெஹிக்கிள் லைசன்ஸ். ஓகேங்களா? அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் கார் இருக்குது, நான் ஓட்டுறக்காக வாங்கியிருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ்னால் அந்த லைசன்ஸ் போதும். ஹெவி எல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கூடவே லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். வாங்க இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். பட் மிச்சம் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் சேம் தான். இதுக்கான சம்பளம் மற்றும் உங்களுக்கான எவ்வளோ காலி இடங்கள்ங்கிறது இது மட்டும்தான். மற்ற நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன். இதில் என்னென்ன வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புனா, டைப்பிஸ்ட் 22 காலி இடங்கள், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1 காலி இடம், கேஷியர் 2 காலி இடம், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 8 காலி இடங்கள்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர், அதே மாதிரி கேஷியர், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 19,500 71,900 உங்களுக்கான சம்பளம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த வேலைவாய்ப்புக்கு 16,600 60,800 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதி ஆல்ரெடி பார்த்தா, நம்ம டிரைவராக இருந்தாலும் சரி, எந்த வேலைவாய்ப்பாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே 18 முதல் 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். மிச்சம் இருக்க அதர் கேட்டகரி, அன்ரிசர்வ்டு அதர் கேட்டகரிஸ் யாராக இருந்தாலும் சரி 18 முதல் 32 வயதினர் விண்ணப்பிக்கலாம். இது இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் அதே சேம் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா 18 முதல் 47 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்கன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டைப்பிஸ்ட் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எனி டிகிரி, அதாவது சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் இதில் படிச்சிருக்கீங்க, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் டிசிப்ளினில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கணும், ஹையர் கிரேடு. ஓகேங்களா? இங்கிலீஷ் மற்றும் தமிழில் நீங்கள் ஹையர் கிரேடு முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இது இல்லாமல் சர்டிஃபிகேட் பாஸ் பண்ணியிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதில் நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் மிச்சம் இருக்க எல்லா வேலைவாய்ப்புக்குமே, அதாவது டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் எனி டிகிரி, அதாவது
சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், மெடிசனும் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். இது இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பண்ணணும். யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி உடல் ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க கேட்டகரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, அதர்ஸ், யூஆர் இவங்க எல்லாமே 500 ரூபா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்பவே பே பண்ணிக்கணும். இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்துக்குமே ஒரே காமனாக தான் இருக்கும். இந்த காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, வைவா, வாய்ஸ் ப்ரெசர். மிச்சம் இருக்க வேலைவாய்ப்பு அதாவது பார்த்திங்கன்னா டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் மற்றும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இதுக்கெல்லாமே காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் வைவா வாய்ஸ் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மற்றும் சிலபஸ் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஆன்லைன் லிங்க்கை கொடுத்துட்டாங்க. இன்னையிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியவங்க மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. டிரைவருக்கும் என்ன வேலைவாய்ப்புக்கு, டிரைவருக்கும் எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ, அந்த 3 தான் அவங்களுக்கு வைக்கிறாங்க. அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஹைகோர்ட்லேருந்து இப்போ புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதுக்கு நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.